அனைவருக்கும் வணக்கம். மயிலை மதன் வீடியோ. இந்த வீடியோ எதுக்கு என்றால், நீண்ட இடைவேளைக்கு பிறகு வீடியோவில் வருகிறேன், பதிவிடுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் கழித்து. ஏனென்றால் இதை பதிவிடணும் இல்லைன்னு வச்சிங்களேன், நான் பார்ப்பேன் நான் ஆம்பளை கிடையாது. ஏன்னா டிசம்பர் எண்டில், அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி கார்த்தி, மோட்டார் வாகன ஆய்வாளர் ராம்குமார் இருக்கானே, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூலிப்படையை அவன் வீட்டுக்கு அனுப்பினானோ, அது பெட்டிஷன் கொடுத்தோம் மாயவரத்தில். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தற்போது குடியிருக்கிறது கீரனூர், அதனால் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் கொடுங்க. ஏன்னா குற்றவாளியை காவந்து பண்ணுறாங்க, கூலிப்படையையும் அரசு அதிகாரியையும். அதுதான் தெரிஞ்ச விஷயம். குற்றவாளியை என்றைக்குமே காவந்து பண்ணுறோம் தானே போலீஸ்காரன், பொதுமக்களுக்கான காவல்துறையாகவும் அது கிடையாது. இல்லை கார்த்தி, ராம்குமார், உங்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், நீ வலுவூராரை அனுப்பு, மணல் மேட்டாரை அனுப்பு, யாரை வேணாலும் அனுப்பு, நான் சந்திக்க ரெடி சட்டப்படி. சும்மா இந்த பூச்சாண்டி சொம்பு தூக்குற வேலைலாம் என்கிட்ட காட்டாத. வேணா சொல்ல, இப்போவும் சொல்கிறேன், கார்த்தியும் ராம்குமாரும் ஒண்டியாக நில்லுங்கடா, மதன் தனியாக வரேன்டா. எந்த இடம்னு சொல்லுங்கடா, அந்த இடத்துக்கு நான் ஒண்டி வரேன்டா. நீங்கள் 2 பயில நில்லுங்கடா, ஒண்டி நிற்கிறேன்டா. சும்மா பொட்ட பயிலாட்டம், பொட்டச்சியாட்டம், கூலிப்படை, குந்தாணி படை, இந்த படையெல்லாம் அனுப்புகிற வேலை என் வீட்டுக்கு வச்சுக்காதா, வேறு மாதிரி ஆகிடும் பிரச்சனை. கார்த்தி, நீ ஆல்ரெடியே 15 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஆட்டோ முருகன் என் மாமன் ரைட்டா, ப்ளூ ஃபிலிம் எடுத்து நீ வாங்கினேன். அம்மனா கட்டமாக உன்னை விட்டு வச்சோம் பஸ் ஸ்டாண்டு உள்ள, மார்க்கெட்டு உள்ள. ஞாபகம் வச்சுட்டு நடந்துக்க, மரியாதை அவ்வளோதான். நீ எவனை வேணாலும் அனுப்பு, நான் சட்டப்படி சந்திக்கிறேன். இல்லையா, எவனே அனுப்புறேன், என்ன புரிஞ்கிட்டியா, என்ன புரிஞ்கிட்டியான்னு கேட்குறேன். சட்டப்படி சந்திக்கிறா, நீ எவனை வேணாலும் அனுப்பு. எங்கே எப்போ வரணும்னு சொல்லி நான் வரேன். என் நம்பர் இருக்குல்ல உன்ட்ட, நீ பொட்டை கிடையாதுல, வெயிட்டி தானே கட்டுற. என் நம்பர் இருக்குல்லடா, என்கிட்ட பேசுகிறா. எதுக்கா உன் காரில் என் இடத்துக்கு உன் கூலிப்படை, குந்தாணி படை, கூதி படையெல்லாம் அனுப்புகிற. 111 ஆள் 1 உன் கார் நம்பரு, ஆள் 1 TN 82 சீரியல் தான் மறந்துட்டா, ஆள் 1. இந்த கூதி படை, குந்தாணி படை எல்லா படையும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் ரைட்டா. சும்மா இந்த பூச்சாண்டி புழுப்புலாம் காட்டாத. சேனோடி பாபு சித்தாரு பாரு, அப்பயே அவன் பண்ணுறான் நாரி புட்டு. ஏதோ பாபாலாம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்தது, இப்போ சுத்தமாக தரமட்டமாக ஆகிட்ட ரைட்டா. ஆர்டிஓக்கு மாமா வேலையும் அந்த வேலையும் இந்த வேலையும் பார்த்து கொடுத்தா ஏதோ முன்னேறிக்கிட்டு இருக்க. அதை பாரு, எல்லாராட்டையும் என்ன பழிச்சிக்கிட்டுனா கறி எஞ்சிக்காச்சும் விற்றுப்படும். என்ன உன் மச்சான் ஏரியாவில் தான் நான் கடை வச்சுருக்கேன், அங்கே தான் போயிட்டு வரேன். உன் மச்சானை விட்டு நீ பிளாக்மெயில் பண்ண, அடுத்தது உன் சொந்தக்காரனை விட்டு பிளாக்மெயில் பண்ண, யாரை, வலுவுறார. நீ இன்னும் எவனை வேணாலும் விட்டு பிளாக்மெயில் பண்ணு, நான் சந்திக்கிறேன் சட்டப்படி ரைட்டா. சும்மா ராம்குமாருக்காக சொம்பு தூக்காத. இன்றைக்கி அவன் இருப்பான், நாளைக்கு போயிடுவான் ரைட்டா. அதிகாரி கையெழுத்த நீ தான் போட்டு அது வேறு கதை. அப்படியே பத்தினியாட்டம் நடிக்காத. நீ சரியான ஐட்டங்கிறது எங்களுக்கு தெரியும். வை. அனைவருக்கும் வணக்கம். மயிலை மதன். மீண்டும் இந்த வீடியோ எதுக்கு என்றால், எனது இடத்தில் ராம்குமாரும், ராம்குமார் இடத்தில் நானும் இருந்தென்றால், ராம்குமார் இடத்திற்கு எனது வழக்கறிஞர் போயிருந்தால் கூட நானும் எனது வழக்கறிஞரும் 1-2-3 3-2-1 கம்பி எண்ணணும். ஏன்னா மனுதாரரை சாட்சியும் கலைக்க போயிட்டேன்னு ஒரு வழக்கு போடுவாங்க. ஏன்னா இப்போ அரசு அதிகாரி தானே கொலை மிரட்டலே விட்டுருக்கான். அரசு அதிகாரியும் ஆளுங்கட்சி பிரம வரும். அதனால காவல்துறை இது என்னுடைய எல்லாம் இல்லை, திருவாரூர் டிஸ்ட்ரிக்கு. ஏன்னா பிஎன்எஸ் என்ன சொல்லுது, பிஎன்எஸ் பாதிக்கப்பட்ட நபர் இந்தியாவில் எங்கே வேணாலும் எந்த காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம்னு சட்டம் சொல்லுது. ஆனால் நமது மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் சொல்வது இதாட்டம். மக்களை நீங்களே தெரிஞ்சுக்கிங்க, மக்களுக்கான அதிகாரியா இல்லை கார்பரேட்டுக்கும் அரசு அதிகாரிக்கும் சொம்பு தூக்குற காவல்துறையான்னு. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மயிலை மதன். இந்த அளவுக்கு போட்டு கிழிக்கிறேன்னா நமக்கு ஜெயிலுக்கு போகிறதுனா புதுசு கிடையாது. ஒரு ஒரு வடைக்கு போய் கேஸில் உள்ளே போயிட்டு வந்து நம்ம தான் திருச்சிக்கு. புதுசாக நம்ம உள்ளே போகிறவனுக்கு தானே பயப்பட போகிறான், கூச்சப்பட போகிறான். எதுவுமே போயிட்டு வந்தோம் நம்ம தானே.